தரிசனிக்க கும்பிடும் வேளையிலே மழலை இயேசுவை மடியில் சுமந்து மாதா வருவாளே, ஆரோக்கிய மாதா வருவாளே. வாழ்த்துகின்றோம். ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி புனித மார்க் என்கின்ற தூயவரது திருநாளை கொண்டாட திருவை நமக்கு அழைப்பு தந்திருக்கின்றது. வாழ்விலே நடந்த ஒரு நிகழ்வை இப்பொழுது நாம் சொல்ல கேட்போம். மார்க்கு அலெக்சாண்ட்ரியா நகருக்கு நற்செய்தி அறிவிக்க அனுப்பப்பட்டார். அவர் அந்நகருக்குள் நுழையும் போது அவருடைய காலணிகளுள் ஒன்று அறுந்து போய்விட்டது. எனவே அவர் அருகே இருந்த ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளியிடம் சென்று தன்னுடைய காலணியை தைத்து தருமாறு கேட்டுக்கொண்டார். செருப்பு தைக்கும் தொழிலாளி மார்க்குவின் காலணியை தைக்கும் போது தவறுதலாக அவர் பயன்படுத்திய ஊசி அவருடைய இடது கையில் பட ரத்தம் கொப்பளித்துக் கொண்டு வெளியே வந்தது. அப்போது அவர் கடவுள் ஒருவரே என்று சத்தமாக கத்தினார். உடனே மார்க்கு அருகே கிடந்த மணலை குழப்பி சேறு உண்டாக்கி அதனை எடுத்து அந்த செருப்பு தைக்கும் தொழிலாளியின் காயம்பட்ட கையில் வைத்தார். அவருடைய கையிலிருந்து வழிந்த ரத்தம் முற்றிலுமாக நின்று போனது. அவருக்கு இருந்த வலியும் காணாமல் போனது. இதை பார்த்து ஆச்சரியப்பட்டு போன அம்மனிதர் மார்க்குவிடம், "நீர் யார்?" என்று கேட்டார். அதற்கு மார்க்கு, "நான் ஆண்டவர் இயேசுவின் ஊழியர், அவருடைய நற்செய்தியை அறிவிப்பதற்காக இங்கே வந்தவர்" என எடுத்துரைத்தார். மார்க்குவின் வார்த்தையினால் தொடப்பட்ட செருப்பு தைக்கும் தொழிலாளி இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ள தொடங்கினார். அவருடைய பெயரோ அனியானுஸ் என்பதாகும். அவர் மட்டுமல்ல, அவருடைய குடும்பம் முழுவதுமே இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ள தொடங்கியது. இதனால் அவர்கள் அனைவருமே திருமுழுக்கு பெற்றார்கள். இதற்கிடையிலே செய்தி எப்படியோ நகரத்தவர் காதுகளை எட்ட அவர்களோ மார்க்குவை கொல்ல தீர்மானித்தார்கள். இதனால் மார்க்கு அனியானுஸை அலெக்சாண்ட்ரியா நகரின் ஆயராக திருப்பொழிவு செய்துவிட்டு வேறொரு நகருக்கு நற்செய்தி அறிவிக்க சென்றார். இந்த புனிதருடைய வாழ்க்கையினுடைய வரலாறு என்ன என்பதனை இப்பொழுது நாம் சொல்ல கேட்போம். மார்க்கு எருசலேமில் வாழ்ந்த மரியா என்பவருடைய மகன். இவருடைய குடும்பம் செல்வச் செழிப்பான குடும்பம். சிறையில் இருந்த பேதுரு அற்புதமாக தப்பித்து வெளியே வந்தபோது இவருடைய இல்லத்தில்தான் அடைக்கலம் புகுந்தார். இவருடைய நெருங்கிய உறவினர் பர்னபாஸ் என்பவர் ஆவார். விவிலியத்தில் இவர் ஒரு சில இடங்களில் ஜான் என்றும் அழைக்கப்படுகின்றார். ஜான் என்பது இவருடைய யூத பெயர், மார்க் என்பது இவருடைய ரோமை பெயர். மார்க்கு கிபி 46ஆம் ஆண்டு பவுல் மேற்கொண்ட அந்தியோக்கு நகர் நோக்கி முதலாவது திருத்தூது பயணத்திலே உடன் சென்றார். ஆனால் பெர்கே என்ற நகரில் பவுலுக்கும் மார்க்குக்கும் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் மார்க்கு தனியாக பிரிந்து போனார். கிபி 60ஆம் ஆண்டு பவுல் ரோமை நகருக்கு வந்தபோது மார்க் மீண்டுமாக அவரோடு சேர்ந்து கொண்டார். பவுல் இவரை குறித்து குறிப்பிடும்போது, "என்னுடைய பணிக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தவர்" என்று குறிப்பிடுகின்றார். மார்க் பேதுருவின் சீடராகவும் செயலராகவும் விரிவுரையாளராகவும் இருந்து செயல்பட்டிருக்கிறார். அதனால்தான் பேதுரு இவரை மார்க் என்னுடைய அன்பிற்குரிய மகன் என்று குறிப்பிடுகின்றார். பேதுருவிடமிருந்துதான் மார்க் கிறிஸ்துவை பற்றி அதிகமாக தெரிந்து கொண்டார். மார்க் 2ஆம் நற்செய்தி எனப்படும் மார்க் நற்செய்தியை எழுதியிருக்கிறார். இச்செய்தியை அவர் ரோமையில் இருந்த காலகட்டங்களில் ரோமை கிறிஸ்தவர்கள் கேட்டுக்கொண்டதால் எழுதினார். இது எழுதப்பட்ட காலம் கிபி 65ஆகவும். இந்நற்செய்தி பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கின்றன. முதலாவது, இந்நற்செய்தி நூல் மிகச் சிறியதாக இருந்தாலும் இதில் வருகின்ற நிகழ்வுகள் தத்ரூபமாக கண்முன்னே நடப்பது போன்று எழுதப்பட்டிருக்கும். மார்க் அத்தகைய ஒரு சிறப்பாற்றலை பெற்றிருந்தார். இரண்டாவதாக, மார்க் ஆண்டவர் இயேசுவை ஒரு துன்புறும் ஊழியராக, இறைமகனாக சுட்டிக்காட்டுகின்றார். இது வேறு எந்த ஒரு நற்செய்தி நூலுக்கும் இல்லாத ஒரு தனி சிறப்பாகும். மூன்றாவதாக, மார்க் திருமுழுக்கு யோவானை பாலைவனத்தில் ஒலிக்கின்ற குரலாக சுட்டிக்காட்டுகின்றார். அதனால்தான் மார்க் நற்செய்தியாளருக்கு
சிங்கம் சின்னமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. மார்க்கு அலெக்சாண்ட்ரியா, எகிப்து போன்ற இடங்களிலே நற்செய்தியை அறிவித்தார். இவர் அலெக்சாண்ட்ரியா நகரிலே நற்செய்தி அறிவித்த போது கயவர்கள் சிலர் இவரை பிடித்து சிறையிலே அடைத்தார்கள். அடுத்த நாள் இவருடைய கழுத்திலே கயிற்றை கட்டி தெருவெங்கும் இழுத்துச் சென்றார்கள். அவர் அப்படி இழுத்துச் செல்லப்படுகின்ற போதே உயிர் துறந்தார். இவர் தன்னுடைய உயிரை துறந்த நாள் கிபி 68ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதியாகும். பின்னர் மார்க்குவின் பணியாளர்கள் வந்து அவருடைய உடலை எடுத்துச் சென்று வெனிஸ் நகரிலே அடக்கம் செய்தார்கள். அவருடைய கல்லறை வெனிஸ் நகரிலே இருக்கின்றது. நற்செய்தியாளரான புனித மார்க்குவினுடைய விழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளினிலே நாம் இவரிடமிருந்து கற்றறிய வேண்டிய பாடத்தை இப்பொழுது சொல்ல கேட்போம். நற்செய்தி அறிவிப்பில் ஆர்வம். மார்க்கு நற்செய்தியாளர் ஒரு மிகச்சிறந்த நற்செய்தி அறிவிப்பு பணியாளர் என்று சொன்னால் அது மிகையாகாது. எப்படி என்றால், முதலில் அவர் பவுலோடு சேர்ந்து நற்செய்தி அறிவித்தார். அதன் பிறகு புனித பேதுருவோடு நற்செய்தி அறிவிப்பு பணியை செய்தார். இறுதியாக இவர் அலெக்சாண்ட்ரியா நகரின் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்ட பிறகு தன்னுடைய உடல், பொருள், ஆவி அத்தனையையும் ஒப்புக் கொடுத்து ஆண்டவர் இயேசுவை பற்றிய நற்செய்தியை எல்லா மக்களுக்கும் அறிவித்தார். அதற்காக தன்னுடைய உயிரையும் கொடுத்தார். அவருடைய விழாவை கொண்டாடும் நாம் அவரை போன்று ஆண்டவர் இயேசுவை பற்றிய நற்செய்தியை எல்லா மக்களுக்கும் அறிவிக்கப் போகின்றோமா என சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கூறியதாக மார்க் நற்செய்தியாளர் கூறுவார், உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். ஆகவே ஆண்டவர் இயேசு சொன்ன கட்டளையை மார்க்கு நற்செய்தியாளர் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கை நெறியை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்து வாழ முயல்வோம். ஐரோப்பா கண்டத்தில் ரூட்டல் நோரிஸ் என்ற இளைஞர் ஒருவர் இருந்தார். அவருக்கு இயேசுவை பற்றிய நற்செய்தியை எல்லா மக்களுக்கும் அறிவிக்க வேண்டும் என்ற ஆர்வம்தான். இருந்தாலும் அவரிடத்தில் எல்லாரிடத்திலும் எப்படி சென்று பேசுவது, அறிவிப்பது என்ற கூச்ச சுபாவம் இருந்தது. அதனால் அவர் ஒரு வித்தியாசமான முயற்சியை மேற்கொண்டார். அதாவது, விவிலியத்தின் சில பகுதிகளையும் அதன் விளக்க உரைகளையும் துண்டு பிரசுரத்தில் அச்சடித்து அதனை மக்கள் அதிகமாக கூடக்கூடிய மருத்துவமனைகள், வழிபாட்டு மையங்கள், பேருந்து நிலையங்கள் போன்றவற்றில் வைத்துவிட்டு சென்றார். இதனை எடுத்து படித்தவர்கள் கிறிஸ்துவை பற்றியும் அவருடைய போதனையை பற்றியும் அதிகமாக அறிந்து கொண்டார்கள். ஒரு நாள் இவர் துண்டு பிரசுரங்களை அச்சடித்து மருத்துவமனையின் ஓர் ஓரத்தில் வைத்துவிட்டு போகும்போது பின்னால் இருந்து யாரோ ஒரு புண்ணியவாளன் செய்யக்கூடிய இந்த நல்ல காரியத்தினால்தான் கிறிஸ்துவை பற்றி நான் அதிகமாக அறிந்து கொண்டேன் என்றது. இதை கேட்ட ரூட்டல் நோரிஸ் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். தான் செய்யக்கூடிய இந்த ஒரு சிறிய நற்செயலால் ஒரு சிலராவது கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொள்கிறார்களே என்று அவர் தன்னுடைய மனதிற்குள் பெருமிதம் கொண்டார். கடல் கடந்து சென்று நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்பது இல்லை. நாம் இருக்கும் இடத்திலே நம்மால் முடிந்த அளவு நற்செய்தி அறிவிக்கலாம். அதற்கு மேலே சொல்லப்பட்ட நிகழ்வே ஒரு நல்ல சான்று. புனித மார்க்குவினுடைய விழாவை கொண்டாடுகின்ற இந்த நல்ல நாளிலே அவரை போன்று ஆண்டவர் இயேசு பற்றிய நற்செய்தி எல்லா மக்களுக்கும் எடுத்துச் சொல்லுவோம். நற்செய்தியாகவே நாமும் வாழ்வோம். இறைவன் தரக்கூடிய